ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 231. இந்த பகுதியில் 238வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 26வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 26. சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத சாதுர்ஜன்குர் நாராயணோ நரக. நாமம் 238. ஓம் சுப்ரசாதாய நமக. த கிவர் ஆஃப் குட் ஃபேவர்ஸ். நன்மைகளை அருள்பவர், மிக சிறந்த அருளை புரிபவர் என்று இதற்கு பொருள். ஆயர்பாடியில் இருந்த கண்ணனையும் பலராமனையும் மதுராவில் நடக்க இருந்த வில்விழாவிற்கு விருந்தினராக அழைத்து வர சொல்லி அக்ரூரரை அனுப்பி வைத்தான் கம்சன். அக்ரூரரும் ஆயர்பாடிக்கு தன் தேரை ஓட்டி சென்று கண்ணனையும் பலராமனையும் அந்த தேரிலேயே மதுராவிற்கு அழைத்து வந்தார். அப்போது அங்கே மதுராவில் வாழ்ந்த சுதாமா என்பவர் பூமாலைகளை தொடுத்து விற்பனை செய்வதை தன் தொழிலாக கொண்டிருந்தார். அதனால் அவரை மாலாக்காரர் என்று எல்லோரும் அழைப்பார்கள். கண்ணனும் பலராமனும் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்குரிய பூமாலைகளை வாங்குவதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றார்கள். ஆனால் சுதாமாவிற்கு தெரியும், திருமாலும் ஆதிசேஷனும் தான் கண்ணனாகவும் பலராமனாகவும் வந்துள்ளார்கள் என்று. அவர்கள் இருவரும், அதாவது கண்ணனும் பலராமனும் தனது இல்லத்தை நோக்கி வருவதை பார்த்து எழுந்து நின்றார் சுதாமா. இருவரையும் பக்தியோடு வரவேற்றார். அவர்கள் அமர்வதற்கு ஆசனம் அளித்தார். தரையில் விழுந்து அவர்களை நமஸ்கரித்தார். அவருக்கு தான் தெரியுமே இவர்கள் இருவரும் திருமாலும் ஆதிசேஷனும் என்று. பாத பூஜையும் செய்தார். கண்ணன் மற்றும் பலராமனின் திருவடிகளை கழுவிய சுதாமா அவர்களுக்கு சந்தனம், வெற்றிலை பாக்கு உள்ளிட்டவற்றை எல்லாம் சமர்ப்பித்தார். கண்ணபிரானே, நீங்கள் உலகை படைத்தவராகிய திருமால் என்பதையும் படைத்த உலகை காப்பதற்காக தாங்கள் அவதரித்து உள்ளீர்கள் என்பதையும் தங்களது அருளால் உணர்ந்து கொண்டேன். தங்களது வருகையால் அடியேனும் தூய்மையடைந்தேன். அடியேனின் குடிசையையும் தூய்மை செய்துவிட்டீர்கள் என்று சொன்னார். தங்களுக்கு பணிவிடையில் செய்வதையே அடியேனுடைய மேலான கடமையாக கருதுகிறேன். அடியேன் என்ன பணி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று வேண்டினார் சுதாமா. அனைத்து உயிர்களின் உள்ளங்களிலும் அமர்ந்திருப்பவராயிற்றே கண்ணன் தனது விருப்பத்தை சுதாமாவின் உள்ளுணர்வின் மூலமாக அவருக்கு தெரிவித்தார். சுதாமாவும் புரிந்து கொண்டார். பூமாலைகளை பெற விரும்பியே கண்ணன் வந்துள்ளார் என்பதை உணர்ந்து கொண்டார். வாசனை மிக்க புதிய மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை கண்ணனுக்கும் பலராமனுக்கும் சமர்ப்பித்தார். மாலையை வழங்கும் போது தன் முகத்தை ஒரு துணியால் மூடிக்கொண்டு வழங்கினார் சுதாமா. அவர் ஏன் அப்படி செய்தார்? ஏனென்றால் கண்ணன் அந்த மாலைகளை அணிவதற்கு முன் அந்த மாலையின் வாசனையை தான் நுகர்ந்து விடக்கூடாதே என்பதற்காக முகத்தை மூடிக்கொண்டாராம். அவர் தந்த மாலைகளை அணிந்து கொண்ட மகிழ்ந்த கண்ணனும் பலராமனும் சுதாமாவிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, சுதாமாவோ, உங்கள் திருவடிகளில் ஆழ்ந்த பக்தியும் தங்கள் அடியார்களுடன் தோழமையும் அனைத்து உயிர்களிடத்திலும் கருணையும் அடியேனுக்கு உண்டாகும்படி தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். சுதாமா வேண்டியபடியே பக்தியும் அடியார்களிடம் நட்பும் உயிர்களிடத்தில் கருணையும் அவருக்கு உண்டாகும்படி கண்ணன் அருள் புரிந்தார். அத்தோடு மட்டுமன்றி சுதாமாவுக்கு உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், புகழ், குடும்பக்ஷேமம் உள்ளிட்ட அனைத்தையும் அனுகிரகித்தார் கண்ணன். சுதாமா பெற்ற நன்மைகள் அனைத்தும் அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் கிட்டும்படி அருள் புரிந்தான் கண்ணன். அந்த சுதாமா சமர்ப்பித்த பூவை சுருநாராத பூ என்று பெரியோர்கள் கூறுவார்கள். அப்படி என்றால் தீயிலே நூல் கருகி போகும் போது அதில் உண்டாகும் துர்நாற்றத்துக்கு சுரு என்று பெயர். நாம் பிரதிபலனை எதிர்பார்த்து பூமாலைகளை இறைவனுக்கு சமர்ப்பித்தால் அந்த ஆசை என்னும் தீயில் பூக்கள் கருகிவிடும். எனவே அந்த பூக்களில் சுரு என்னும் துர்நாற்றம் வந்துவிடுமாம். அது இறைவனுக்கு உகப்பை உண்டாக்காது. ஆனால் சுதாமாவை போல் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பூமாலைகளை இறைவனுக்கு சமர்ப்பித்தால்
சிறு நாற்றம் இல்லாமல் இறைவனுக்கு உகப்பை உண்டாக்கவல்ல பூவாக அது இருக்கும். அதனால்தான் சுருநாராத பூ என்று அதை குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய சுருநாராத பூக்களை சமர்ப்பித்தபடியால் தான் சுதாமாவுக்கு மட்டுமின்றி அவருடைய குடும்பத்துக்கும் சேர்த்து கண்ணன் அருள் புரிந்தான். பிரசாத என்றால் அருள் என்று பொருள். அதனால்தான் இறைவன் அமுது செய்த உணவை நாம் பிரசாதம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் அதில் அவனுடைய அருளும் கலந்து இருப்பதால் அதை பிரசாதம் என்று சொல்கிறோம். இந்த 238வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் குடும்பத்திற்கும் சேர்த்து இறைவன் அருள் புரிவார். அடுத்து நாமம் 239. ஓம் பிரசன்னாத்மனே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.